பழைய மாதிரி அம்மா முந்தானைய புடிச்சிட்டு சுத்தணுமா? அப்புறம் இந்த வீட்ல நாம எதுக்கு? அப்புறம் நம்ம கழுத்துல இந்த தாலி எதுக்கு? இந்த பாரு, உன் புருஷன் சரவணன் அவனும் ஒன்னும் சலிச்சவன் இல்ல. குடும்பத்துல ஒரு சண்டை நடந்து ஒருத்தங்க சாப்பிடாம இருக்காங்கன்னு நினைச்சு மனசு கேட்காம போய் சாப்பாடு எடுத்து கொடுத்தீங்க பாத்தீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒண்ணு இல்லைங்க, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், யாரும் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான். கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே எனக்கு பொண்ணுங்க வாட்ச் கட்டி இருக்கிறத பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கும். அதுல ஒரு ஒரு கம்பீரம் இருக்கிற மாதிரி தோணும். அதனால்தான் எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்குன்னு சொல்லி இந்த வாட்சை எப்பவோ வாங்கி வச்சிட்டேங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஹஸ்பண்டா உங்க வைஃப்க்கு நீங்க ஆசையா வாட்ச் வாங்கி கொடுக்குறீங்க. அதே போல ஒரு வைஃப்க்கும் ஆசை இருக்கும்ல. சொல்லுங்க, உங்களோட ஆசை என்னன்னு சொல்லுங்க. நீங்க தான் எதுவுமே கேட்கவே மாட்டேன்றீங்களே. நான் என்ன பத்தி பேசல, அர்ச்சனாவை பத்தி பேசுறேன். வீட்டுல திருட்டு போச்சு, அது பெரிய தப்பு தான். ஆனா அர்ச்சனாவை இந்த அளவுக்கு தண்டிக்கணுமா? அவங்க அப்படி ஒன்றும் பெரிய தப்பு எதுவும் செஞ்சிடல. புருஷன் கூட ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தாங்க, அது ஒரு தப்பா? அதுக்காக அவங்கள இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுமா? அவங்க அம்மா அப்பாவை வர வச்சு அவங்க தலை குனிஞ்சு நின்று அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கோபம் எனக்கு புரியுதுங்க. வீட்டுல ஆள் இல்லாதப்போ போனதுதான் பிரச்சனை. அதுவும் திருட்டு வர நடந்துருச்சு. இல்லனா இந்த பிரச்சனையும் நடந்திருக்காது. திருட வருவான்னு யாருக்கு தெரியும்? இதெல்லாம் எதிர்பார்க்காம நடக்கிறது தானே. எங்க நான் கோவமே பட வேண்டான்னு சொல்லல. இந்த அளவுக்கு அம்மா வீட்டுக்கே போயிடுன்னு சொல்ற அளவுக்கு பண்றதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப புதுசா இருக்குங்க. அதே மாதிரி எனக்கு பயமாவும் இருக்குங்க. பயமா இருக்கா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, இன்னைக்கு அர்ச்சனாவுக்கு நடந்தது தானே நாளைக்கு எனக்கும் நடக்கும். நாளைக்கு நான் உங்க கூட சினிமாவுக்கு போனாலும் அத்தை இதே தான் சொல்லுவாங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அது வேற இது வேற. எனக்கு அப்படி தோணலைங்க. ஒருவேளை நடந்தது பெரிய தப்புன்னு வச்சுக்கிட்டா அந்த தப்பை செஞ்சது அர்ச்சனா மட்டும் இல்ல, உங்க தம்பி செந்திலும் தான்.
உங்க தம்பி செந்திலும் சினிமாவுக்கு போனார்ல, ஆனா அவர் அத்தை எதுவுமே சொல்லல. ஒரு விஷயம் தப்புனா அது பொம்பளைங்க செஞ்சாலும் தப்பு, ஆம்பளைங்க செஞ்சாலும் தப்பு தான். ஆனா இங்க நடக்கிறது எனக்கு அப்படி தோணலைங்க. இந்த வீடு மட்டும் இல்ல, எல்லா வீடும் இப்படிதான் இருக்கு. ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயம். பொண்ணுங்கன்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு 1008 அட்வைஸ். ஏன் ஆம்பளைங்க எப்படி இருக்கணும்னு ஏன் யாருமே சொல்றது இல்ல? ஆ ஏங்க, இந்த விஷயத்த இதோட கொஞ்சம் விட்டுருங்களேன். அர்ச்சனாவே இதை மறந்துட்டா நீங்க எதுக்கு தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிறீங்க? குழப்பந்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணோட மனசு எப்படியெல்லாம் குழம்பி போகும், எதையெல்லாம் யோசிக்கும்னு நீங்க மட்டும் இல்ல, எந்த ஆம்பளைங்களாலும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஆ, ஏங்க இப்ப நான் என்ன செய்யணும்? பொண்டாட்டிங்க சண்டை போட்டா இப்படிதான் இருக்குமா? ஆ, ஐயோ. அண்ணா என்னடா? ஒரு முக்கியமான விஷயம் அம்மா கிட்ட கேட்கணும். எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. நீயே கொஞ்சம் கேளேன். என்னடா பில்டப் எல்லாம் ஓவரா இருக்கு? ஒண்ணு இல்லண்ணே, ஆ. ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் படிச்சு முடிச்சா மாசம் 25,000 ரூபாய்க்கு வேலை கிடைக்கும். ஆனா படிக்க 1 லட்ச ரூபா செலவாகும். என்னது? 1 லட்சமா? அண்ணே, நீயே இப்படி சொன்னா என்னென்ன அர்த்தம்? அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா வேணாம்னு தானே சொல்லுவாங்க. அப்ப படிக்காத. நீ 1 லட்சம் செலவு பண்ணி எதுவும் படிக்க போறதில்ல. எதுக்கு தண்டமா? ஏய், தேவையில்லாம கடுப்ப கலப்பாத, மூஞ்ச உடைச்சிருவேன். டேடே சும்மா இருடா. அம்மா வரட்டும், நீயே கேக்குற மாதிரி கேளு, நானும் பேசுறேன். ம். சரியா? ம். ஆ வாங்க. என்னப்பா 3 பேரும் ஒண்ணா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அதிசயமா இருக்கு. சும்மாதான்ப்பா பேசிட்டு இருந்தோம். பேசுங்க பேசுங்க. திடீர்னு கொரோனா வருது, கஜா புயல் வருது, நிவர் புயல் வருது. இனிமே நம்ம ஃபியூச்சர் இப்படிதான் இருக்குமா? இதுங்க கூட தான் குடும்பம் நடத்தி ஆகணுமான்னு பேசி ஒரு முடிவெடுங்க. ஏங்க, அவன் ஏதோ அக்கறையா அவன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறேங்கிறான். நீங்க வேற. என்னடா ஆதி, அப்படி என்ன எதிர்காலத்துக்கு திட்டம் போட்டு வச்சிருக்க? அது வந்துமா, இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸான ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நம்ம தென்காசில அவங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. அங்க வேலை கிடைச்சதுன்னா செமையா இருக்குமா. ஸ்டார்டிங் சம்பளமே 25,000 ரூபா. ஆ. அப்படியா? நல்லது தானங்க. நல்லதுதான். நீ இன்னும் படிச்சு முடிக்கலையே, முடிச்சது முயற்சி பண்ணி பாரு. இல்லம்மா, நான் படிக்கிறது வேற, இந்த வேலை வேற. இதுக்குன்னு தனியா ஒரு கோர்ஸ் படிக்கணும். 6 மாச கோர்ஸ் நம்ம ஊர்லயே இருக்கு. எவ்வளவுப்பா செலவாகும் அது படிக்க? ஒரு 1 லட்ச ரூபா ஆகும்பா. என்னது, 1 லட்சமா? என்னடா 5,000 10,000 மாதிரி சொல்ற? வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ இப்ப போயிட்டு இருக்கிறத முதல்ல படிச்சு முடி, அது போதும். ஐயோ, 1 லட்சமா? அம்மா பரவாயில்லம்மா, ஆதி ஆசைப்படுறான், படிப்புக்கு தானே கேக்குறான், பாத்துக்கலாம், படிக்கட்டும். நீ சும்மா இரு சரவணா. அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு அள்ளி விட முடியாது. போனா போகுதுன்னு கை வந்த பக்கம்லாம் உதறி விட நாம ஒன்னும் ஜமீன் பரம்பரை இல்ல. ஒருத்தனோட உழைப்ப நம்பி முன்னுக்கு வந்த குடும்பம் அது. ஒவ்வொரு ரூபாயும் உழைச்சு சம்பாதிச்சது. அதே நீ படிச்ச படிப்பு உனக்கு 1,00,000 ரூபாய சம்பாதிச்சு தரணும். அப்படி இல்லாம 1,00,000 ரூபாய செலவு பண்ணி நீ படிக்க கூடாது. நீ முதல்ல காலேஜ் ஒழுங்கா படி,
அப்புறமா பாத்துக்கலாம். அம்மா அந்த கோர்ஸ் பண்ணாம காலேஜ் படிச்சா மட்டும் யூஸ் இல்லம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி படிக்கிற நிலைமையில நாம இப்ப இல்ல. நான் படிப்பே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பேற்பட்ட படிப்பு நம்ம குடும்பத்துக்கு அவசியம் இல்ல. போய் இருக்கிற வேலைய பாரு. வந்துட்டான் 1,00,000 ரூபாய் படிப்பான். தேவையில்லாத தண்ட செலவு. அப்பா நீங்களாச்சும் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நானே வந்தோமா பேப்பரை படிச்சோமா வேலையை முடிச்சோமான்னு போயிட்டு இருக்கேன். இவன் வேற அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா படிப்புன்னு பட. என்னங்க இந்த வர சிவகாமி யாருன்னு அப்பாட்டு போய் கேக்குற பாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையான கேட்டா கூட எதுக்கும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன்னு சொல்வாரு. இவரை போய் நம்புறியேடா? அதே கொஞ்ச நாள் விடுறா. ம், அப்புறமா திரும்ப அம்மா கிட்ட நான் பேசிட்டு சொல்றேன், சரியா? என்னமோ பண்றேன். இல்லைன்னா நானும் உன் கடைக்கு பூந்தி போட தான் வருவேன். அத பண்ணு, அந்த வேலை உனக்கு நல்லா செட் ஆகும். அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? என்ன சந்தியா, வந்த நாள்ல இருந்து இன்னைக்குதான் வாய் விட்டு பேசணும்னு தோணியிருக்கா? ம், உட்காரு. இல்ல பரவாயில்ல அத்தை. அட உட்காருமா. சந்தியா, உன் நகைங்கெல்லாம் காணாம போச்சுன்னு கவலைப்படாத. போலீஸ் சரவணனுக்கு போன் பண்ணி திருடனை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் உன் நகை உனக்கு கிடைச்சிடும். அப்படியே அந்த சர்டிபிகேட்ஸும் கிடைச்சிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன சந்தியா, நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? சரிங்க அத்தை, அது கிடைக்கும் போது கிடைக்கட்டும். ஆனா நான் போட்டிருந்தது எத்தனை பவுன் நகைங்கன்னு தெரியலன்னு சொன்னியே, அத மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். எந்த பொண்ணாச்சும் அப்படி சொல்வாளா? சரி, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, அது என்னது? அது அது வந்து அத்தை, ஆதி கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க ஆசைப்படுறதா அவன் சொன்னதை நான் கேட்டேன். ம், அவன் படிக்கட்டுமே அத்தை. இந்த ஒரு படிப்பை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டா அவன் வாழ்க்கை நல்லபடியா செட்டில் ஆயிடும்ல. இப்ப நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிற? படிப்பு விஷயம், அதுக்கு போய் கணக்கு பார்க்கணுமான்னு தோணுச்சு, அதான் அத்தை சொன்னேன். 1,00,000 ரூபாய் கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் ஒரு தடவை அந்த செலவை நாம செஞ்சுட்டா அப்புறம் வாழ்க்கை முழுக்க நல்லா சம்பாதிக்கிற வேலை ஆதிக்கு அமைஞ்சிரும். நல்ல வாயை கொடுத்து மாட்டிக்க போறா. என்னடி இருக்க இடம் கொடுத்தா மடத்தையே கேக்குறியா? வந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எனக்கே நீ புத்திமதி சொல்ல வந்துட்டியா? அது ஐயோ அத்தை, இது புத்திமதியெல்லாம் இல்ல, எனக்கு தோணுனதை நான் சொன்னேன், அவ்வளவு. தோணுனா என்ன வேணும்னாலும் சொல்லிடுவியா? யோசிக்க மாட்டேன். ஆதி நான் பெத்த புள்ள, அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு என்னை விட உனக்கு அதிகமா அக்கறை வந்துருச்சா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்ல அத்தை, அவன் படிக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் பேசினேன். என்ன படிப்புங்கிற? உனக்கு என்ன தெரியும் படிப்பை பத்தி? என்ன தெரியும் உனக்கு? நீ படிச்சது 7ஆம் கிளாஸ், இதுல படிக்கிறத பத்தி நீ எனக்கு பாடம் எடுக்க வந்துட்டியா? 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியே? நீ எல்லாம் காலேஜ் போயிருந்தன்னா இந்த நேரத்துக்கு என் தலை மேல ஏறி உக்காந்துருப்ப போல இருக்கு. இத பாரு, இந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் என் மவனுக்கு
நான் படிக்காத ஒரு மருமகளா தேடி பார்த்து புடிச்சேன். அவனுக்கு சமைச்சு போடு, துணிமணி துவைச்சு வை, வீட்டு வேலையை எடுத்து பார்த்து செய். குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் நல்லது போலது செய்யற இடத்துக்கு நீ வரத்துக்கு இன்னும் வயசு இருக்கு. ஆதி என்ன படிக்கணும் என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். போ. ஒரு நிமிஷம் இரு. அதான் நாம எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்ல, இப்ப நீ மறு வீட்டுக்கு போலாம். கிளம்பு. குழந்தனார் மேல அக்கறை காட்டினா மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு நினைச்சிட்டா போல இருக்கு. எடுத்துக்கிட்டீங்க கிளம்பிட்டீங்க. உங்களுக்கு தெரியாதா? அத்தை சந்தியாவை மறு வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி, அதுக்குன்னு திடீர்னு கிளம்புனா எப்படி? கொஞ்சம் பொறுங்க, போலாம். நானும் வரேன். இப்போ உடனே கிளம்பணும்னு நான் சொல்லல, அத்தை தான் சொன்னாங்க. சரிங்க, கொஞ்சம் பொறுங்க, நான் அம்மா கிட்ட பேசுறேன், அப்புறம் போய்க்கலாம். வேண்டாங்க, நான் இப்பவே கிளம்புறேன். திடீர்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? எனக்கு வேலை இருக்கே. கடையை போட்டுட்டு திடீர்னு எப்படிங்க வர முடியும்? சக்கரை சின்ன பையன், அவனை விட்டுட்டு வர முடியாதுங்க. உங்களுக்கு வேலை இருந்தா போய் பாருங்க, நான் போய்க்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சந்தியா இப்படி பேசுற? கல்யாணம் ஆகி முதல் தடவையா மறு வீட்டுக்கு போற, தனியாவா போக முடியும்? புருஷன் கூட போய் இறங்கினா தானே சரியா இருக்கும். அவரை வேண்டான்னு நான் சொல்லல, அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்றாரு. அத்தை என்ன போன்னு சொல்றாங்க, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதான் அப்புறமா போய்க்கலாம்னு சொல்றேன். சொன்னா கேளுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் தனியா போய்ப்பேன். ஏங்க கொஞ்சம் பொறுங்க. நீங்க போய் தான் ஆகணும்னா தனியா போக வேணாம், நான் வேணா ஆதியை வர சொல்றேன். அப்படிலாம் யாரும் எனக்கு துணையா வரணும்னு அவசியம் இல்ல. ஏன் வீட்டுக்கு எப்படி போகணும்னு எனக்கு வழி தெரியுங்க. அட என்ன மாமா நீங்க? புருஷன் கூட போகணும்னு சந்தை எதிர்பார்க்கறான். போறதா இருந்தா நீங்க போகணும், இல்லனா போய் விட்டுட்டு வரணும். அத விட்டுட்டு ஆதியை அனுப்பி வைக்கிறேங்கிறீங்க. ஏங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? கடை திறந்தாச்சு, அது மூடிட்ட வர முடியும். அப்புறம் போட்டு வச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வீணா போயிடுங்க. அப்ப அத போய் பாருங்க, நான் உங்களை வர சொல்லி கம்பல் பண்ணனா? என்ன சந்தியா, வார்த்தையெல்லாம் தடிக்குது? என்னமோ சண்டைக்காரங்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. நீ தனியா உன் பிறந்த வீட்டுக்கு போகணும். அங்க 4 பேர் பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான் தனியா வந்திருக்கான்னு நினைக்கணும், அதானே? அப்படிலாம் இல்ல. இத பார் சந்தியா, நீ இப்ப இந்த வீட்டோட மூத்த மருமக. உன்னோட ஒவ்வொரு சொல்லும் செயலும் இந்த குடும்பத்தை பாதிக்கும். எது பேசுறதா இருந்தாலும் இத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. இனிமே மாமியார்கிட்டயும் புருஷன்கிட்டயும் ஆமா இல்ல அதுதான் உன் பதிலா இருக்கும். அதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. உங்களை இன்னைக்கு மறு வீட்டுக்கு அனுப்பலாம்னு நேத்தே நான் கேலண்டரை பார்த்து முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஆனா நான் உங்ககிட்ட அதை சொல்ல மறந்துட்டேன். நீ கடையை திறந்துட்ட. பரவாயில்ல. சரி, ஆதிய கூட அனுப்பி வைக்கலாம். ஆதி. அம்மா இங்க வா. வரமா. அதாம்மா நானும் சொன்னேன், ஆதி கூட போனானா அப்புறமா கூட நான் போய் பண்ணல. ஆதி. என்னம்மா? வா. நீ ஒண்ணு பண்ணு, உன் அண்ணிய கூட கூட்டிக்கிட்டு
அவங்க அம்மா வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமா நீ காலேஜுக்கு போ. அம்மா என்னம்மா நீங்க, என் காலேஜ் இருக்கிறது கிழக்கு, அண்ணி வீடு இருக்கிறது மேற்கு. அங்க போயிட்டு இங்க போனா லேட் ஆயிடுமா? இன்னைக்கு ஒரு நாள் 1/2 மணி நேரம் லேட்டா போனா ஒன்னும் ஆயிடாது. இவன் கூட கிளம்பி போ சந்தியா. அப்புறம் வீட்ல அண்ணனும் அண்ணியும் மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா கடை வேலையா இருக்காரு வந்துருவாருன்னு சொல்லு. நீ கூட்டிட்டு போ. ஏய், என்னம்மா? பேக் எடுத்துட்டு போடா. கொடுங்க நீ. வெறும் கை வீசிட்டு போறோம். போயிட்டு வாங்க.